மத்தியானம் லஞ்சை முடிச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு என்ன வந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ 6 கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் நின்று சமைச்சு சாப்பிட்டாச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்ரு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே மொபைல் தாக்க. ஸோ பெரிய சம்பவம் ஆச்சு ப்ரோ. உடச்சிட்டு அது கரெக்டா மாட்டி அது சும்மா தெரியும். கீழே நீங்கள் கீழே கீழே களத்துலப்பா சார்ஜரை நான் போடணும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செக் போஸ்ட் வந்துடும். மாஸ்க் போடு கார்த்தி. மாஸ்க் எல்லாரும் போடுவாங்க. ஸோ எல்லோரும் மாஸ்க் போட சொல்லியாச்சு. நான் சேஃப்டி முக்கியம். இல்லை கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் அடி வளைஞ்சு போகிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுப்போம். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் அவ்வளோத்தையும் எடுப்போம். என்ன வினோத் ப்ரோ, என்ன நினைக்க சாப்பாடு எப்படி இருக்கு ப்ரோ? கார்த்திக் நம்ம எப்படி சொல்லலாம், வேற லெவல். ஸோ வயிறார சோறு போட்ட கார்த்திக் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லிடலாம். கார்த்தி தேங்க்ஸ் கார்த்தி. ஸோ சூர்யா ஸ்குவாட் மூலமாக உனக்கு தேங்க்ஸ் சொல்லியாச்சு. கிரேசி ஸ்குவாட் மூலமாக தேங்க்ஸ் சொல்லி அதான் கூட வந்து துணைக்கு நின்னது பிரவீன். அதான் சரி. ஒவ்வொரு செக் போஸ்ட்டை தாண்ட போதும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பிடிச்சிருவாங்களா இல்லையான்னு. ஏன்னா எல்லாமே வச்சுருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா பைசா கேட்கணும்னு நினைக்கிறவங்க எப்படினாலும் கேட்கலாம், தப்பில்லை. இவன் யாரப்பா சவுண்டை கூட்டுறது, நீங்களா இல்லை அவன் அதிலே கூட்டிடுறானா? ஸோ அண்ணா இருக்குது. செக் போஸ்ட் வந்துருச்சு. ஸோ கேமரா ஆஃப் பண்ணலாமா ஆன் பண்ணலாமா? வினோத் ப்ரோ என்ன நினைக்கிறான்? எடு அதானே என்ன நடக்குது, காசு ஆஃப் பண்ணாமா? ஸோ வந்தாச்சு. மழை நம்ம கண்ணுக்கு முன்னால் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ட்ரன்ஸும் பக்கத்தில் வந்துட்டோம். விக்கி சாப்பாடு எப்படி இருந்து? வேற லெவலில் தானே. மூர்த்தி என் பேர் என்னது? முகேஷ். சாப்பாடு எப்படி? வேற லெவலா? முன்னாடி நிற்கானா இல்லையானே சொல்கிறேன். எல்லா காரக்காரங்களும் போய் மறைச்சிட்டானு. ஸோ செக் போஸ்ட் அந்த ஸோ பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டில் வண்டி நிப்பாட்டி வீடியோ ஆஃப் பண்ணுறோம். ஹே காய்ஸ், பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, நார்மலாக செக்அப் தான். சரக்கு ஏதாவது வச்சிருக்கோம் அப்படின்னு செக் பண்ணார். வினோத் ப்ரோ தான் ஃபுல்லாக நின்று எல்லாத்தையும் எடுத்து காமிச்சார். ஸோ வினோத் ப்ரோ என்னென்ன முக்கியமாக பார்த்தாங்க நம்ம பேக்கில்? எல்லாமே நோண்டார் ப்ரோ. A to Z பேக்கில் இருக்க ஒரு பேக்கெட் விடாமல் நோண்டார். எதை தேடுற மாதிரி நோண்டார். சரக்கு வேணாம் அதான் சொன்னார். சரக்கு இல்லீகலான ஏதாவது இருந்துச்சுன்னா. அப்போ மேலே கொடைக்கானல சரக்கு கிடைக்காதா? மேலே கிடைக்கும். இங்கேருந்து தான் கொண்டு போக முடியாது. ஓகே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்ககிட்ட கேட்டாப்ல. ஸோ கார்த்தி ப்ரோ தான் மணிக்கணக்காக தான் பேசியிருந்தார். கார்த்தி ப்ரோ என்ன பேசினா கொஞ்சம் அப்படி முன்னாள் வந்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினார். என்ன ஸோ 3 பேர் இருந்தாங்க. அதில் ஒரு ஆள் வந்து இங்கே வந்து செக் பண்ணிட்டு இருந்தார், ஒரு போலீஸ்காரு. ஸோ மற்ற 2 பேர் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெண்ட்லியாக எங்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருந்தார். எதுக்குப்பா இப்பெல்லாம் சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஆனால் வந்தாச்சு. கொடைக்கானல் முதல் டேனிங் இப்போ தான் வந்திருக்கோம். வந்தோடனே குரங்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ கொடைக்கானல் 47 கிலோமீட்டர் இருக்கு இன்னும்.
சரி சரி vlog. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்துட்டோம். கொடைக்கானல் ஒரு ஃபால்ஸு. ஸோ இது வந்து நீங்கள் கொடைக்கானல் வந்திருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஸ்டார்டிங்லேயே இருக்கும், அது ஒரு டோலுக்கு அடுத்தது மேலே இருக்க டோலுக்கு அப்புறம் இருக்க ஸ்டார்டிங்லேயே இந்த இடம் இருக்குது. ஸோ நம்ம பசங்க பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷூட் வந்துட்டாப்பில் பார்த்திங்கன்னா வேறு லெவல். இப்போமே பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் ட்ரௌசர் தான் போட்டு அலையிறோம் எல்லாருமே. நானும் விக்கி மட்டும் தான் பார்த்தீங்க ட்ரௌசர் போட்டிருக்கோம், மற்ற எல்லாருமே ஃபேண்டு. இப்போமே லைட்டாக அந்த சில்னஸ் ஃபீல் ஆகுது. ஸோ ஃபால்ஸில் தண்ணி கம்மியாக வந்துட்டு இருக்கு. அதே இருக்குல்ல அப்படி. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. வந்து நம்ம ரூமை பார்க்குறீங்களா, காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்தாச்சு, கேஸ் எல்லாமே. ஸோ வியூ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, வேறு லெவல், செம்மையாக இருக்குது. ஸோ ஒரு பெரிய டிவி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டைனிங் டேபிள், வாஷ் பேஷன் இருக்குது. ஸோ கிச்சனுக்காக தான் மோஸ்ட்லி நாங்கள் இந்த ரூம் எடுத்துருக்கோம். 3500 வந்துருக்கு. ஸோ 3000 பே பண்ணோம். ஸோ டபுள் பெட், இங்கே ஒரு டபுள் காட் இருக்குது. ஸோ அடிஷ்னல் டாய்லெட். ஸோ இங்கே வந்து நார்மல் டாய்லெட் இருக்குது, ஹீட்ரு இருக்குது. ஸோ தலையை வந்து கடலை போட ஆரம்பிச்சிட்டான். பயங்கரமான கடலையாக இருக்குது, பல்லு மட்டும் தெரியுது, அந்தளவுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் ரூம் போகிறோம் நம்ம. ஹாய். பார்த்திங்கன்னா இது இன்னொரு ரூம். இங்கே பார்த்திங்கன்னா கடலை, பெரிய கடலை போட்டுட்ருக்காரு. அங்கே ஒரு குட்டி கடலை ஓடிக்கிட்டு இருந்து. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப். ஸோ நம்மளுக்கான யூஸ் ஆகிற டைப். ஸோ ப்ரோ எப்படி இருக்குது ரூம், எப்படி இருக்குது ப்ரோ? வேறு லெவல். அதான் ஓகே வேறு லெவலாம். ஓகே பார்த்திங்கன்னா பேக்கில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா 2 வியூ இருக்குங்க. அங்கே ஒரு வியூ இருக்குது, இங்கே ஒரு வியூ இருக்குது. ஸோ வேறு லெவல். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நம்ம கிளம்ப வேண்டியதான். ஸோ கிளம்புற வேண்டிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவுமே பனி விழ ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பிளர்ராக இருக்குது, ரொம்ப மோசமான நிலமையில இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பர்ச்சேசிங் போகிறோம். ஸோ நம்ம கிரேசிக்கு பார்த்திங்கன்னா ஹுட்டி எடுக்க போகிறோம். ஸோ உனக்கு என்ன ப்ரோ எடுக்கணும்? நம்மளுக்கு 10 ரூபாக்குள்ளே வாங்கிடும் ப்ரோ, சூப்பராக இருக்கும், 20 ரூபாக்குள்ளே. ஸோ ஆல்ரெடி நான் போன வாரம் வரும்போது நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த வாரம் அதை கொண்டு வரல ப்ரோ. வாங்க போகலாம். ஸோ கிரேசி ப்ரோ ரூமை பற்றி ஃபுல்லாக போட்டல. ஸோ கிரேசி ப்ரோவோட சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த ரூமோட ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காரு. ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பு, 1300. ஸோ ரூம் ஒர்த்தா இல்லையா ப்ரோ? ஸோ ஓகே. ஏன்னா வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எனி டைம் சேஃபாக இருக்கும், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ ரூம் அந்தளவுக்கு ஏன்னா வியூ சூப்பராக இருக்குது. அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது கிளைமேட் செம்மையாக தெரியுது. ஸோ ரூம் வந்து ஒர்த்து தான் 1300க்கு. ஸோ அது மட்டும் இல்லை, நாங்கள் சமையல் செஞ்சு தான் சாப்பிட போகிறோம். அப்படிங்கும்போது எங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்படி சொல்ல, ஒரு அடுப்பாங்கிற எப்படி சொல்ல, அது என்னது கிச்சன் இங்கிலீஷில் இல்லை, உங்கள் இல்லை எப்படி சொல்லுவீங்க? செல்ஃப் குக்கிங், ஏதோ ஒரு கருமம். சமையல் அறை தெரியாதா? சமையல் அறைனா பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் கிளம்பியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து குட்டி எடுக்கணும், வேற யாருக்குலாம் சொட்டர் எடுக்கணும். எனக்கு சொட்டர் இல்லை, பட்டர் எடுக்கணும். சரி, அவருக்கு பட்டர் எடுக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு கிளம்பியாச்சு. ப்ரோ ஷர்ட் நல்லா இருக்கு ப்ரோ. ப்ரோ ஷர்ட் நல்லா இருக்கு ப்ரோ. தலை தேங்க்யூ. சவுண்டு நியூட்ரலே தான் போயிட்டு வண்டி. ஹாய் ஆண்டி ப்ரோ, எவ்வளோ நேரம் டாட்டா போடும். நாளைக்கு அவன் வாடா. அப்படியா? யாரு அந்த பொண்ணு? கோயம்புத்தூர் போடலாம். சும்மா வந்து பார்த்துட்டு போயிடும் மதியம். சரி சரி. அதே என் டிக்டாக் ஃபேன் தெரியுமா ஆக்சுவலாக. அப்படியா? வச்சு என்ன பார்க்கணும்.
சைக்கிளா என் காரில் வந்திருக்கோம் சைக்கிள் அந்த பிள்ளை ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு ப்ரோ தெரியுதா மூஞ்சே தெரிய மாட்டேங்குது கலர் மட்டும் தான் தெரியுது எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது நீ உங்க ஊர்ல இருந்து தண்ணி பார்த்ததே கிடையாது தானே இதை பாட்டு சூப்பர் பாடுறா சொன்னி நல்ல பாட்டுறா போய் ஆளை பார்த்து வாய சாத்து அந்த பாட்டு தான் நான் எடுத்தது சூத்தா செல்ஃபியா அவங்க அம்மா வேற வரானா வேற யாரும்